ஹலோ அண்ட் வெல்கம் டு WB இன்ஸ்டிடியூஷன். இன்னைக்கு செஷனில் யார் இந்த பிரசாந்த் பூஷன், அவருக்கும் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் என்ன தான் பிரச்சனை, அதை தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வாங்க செஷனுக்குள்ளே போகலாம். பிரசாந்த் பூஷன் ஒரு சீனியர் சுப்ரீம் கோர்ட் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லாயர். இந்திரா காந்தி பிரைம் மினிஸ்டராக இருக்கும்பொழுதும் சரி, ராஜீவ்காந்தி பிரைம் மினிஸ்டராக இருக்கும்போதும் சரி, அவங்கள எதிர்த்து நிறைய பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் கேசஸை ஃபைல் பண்ணவர். மன்மோகன் சிங் பீரியடில் காங்கிரஸ் பார்ட்டி கரப்ஷன்ஸ் இன்வால்வ் ஆனதுனால இந்தியா அகெயின்ஸ்ட் கரப்ஷன் அப்படின்ற ஒரு பெரிய மாஸ் சோஷியல் மூமெண்ட்டை கண்டக்ட் பண்ணார். இந்த மாஸ் மூமெண்ட்ஸ் எல்லாம் அண்ணா ஹசாரே தலைமையில் நடந்தது. அதே மூமெண்ட்டில் இருந்த அரவிந்த் கெஜ்ரிவாலை எதிர்த்து அந்த மூமெண்ட்லேருந்து வெளியே வராரு. இப்போது பிரசாந்த் பூஷன் எதிர்த்திருக்கிறது யாருன்னா இந்தியாவுடைய சுப்ரீம் கோர்ட்டை. இவர் மேலே என்ன கேஸ் போடப்பட்டிருக்கு? த கேஸ் வாஸ் கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட். இவர் 2 ட்வீட்டை அப்ளை பண்ணுறாரு அவருடைய ட்விட்டர் அக்கௌண்ட்டில். அந்த 2 ட்வீட்டை எதிர்த்து அட்வொகேட் மகேஸ்வரி அப்படின்றவங்க சுப்ரீம் கோர்ட்டில் இவரை அகெயின்ஸ்டாக கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் அப்படின்ற ஒரு கேஸை ஃபைல் பண்ணுறாங்க. கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட்னா என்ன? கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் அப்படின்றது 2 வகைப்படும். ஒன்று சிவில் கண்டெம்ப்ட், இன்னொன்று கிரிமினல் கண்டெம்ப்ட். புரிகிற மாதிரி சொல்கிறேன். கோர்ட் கம்பல்சரி ஹெல்மெட் அப்படின்னு ஒரு ஆர்டரை போடுறாங்க. இந்த எல்லாருமே கம்பல்சரி ஹெல்மெட்டை போட்டுட்டு வண்டி ஓட்டுறாங்களா அப்படின்றத நீதிபதிகளே நேரடியாக வந்து செக் பண்ண மாட்டாங்க. அப்படி செக் பண்ணுறதுக்கு தான் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ்னு சொல்லக்கூடிய போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. அந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இதை செக் பண்ண தவறிட்டா நீதிமன்றத்துடைய உத்தரவை தவறினதுக்கு சமம். அதை சிவில் கண்டெம்ப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கிரிமினல் கண்டெம்ப்ட்னா என்னென்னா, நேரடியாகவே நீதிமன்றத்தை அவமதிக்கிற மாதிரி, நீதிமன்றத்துடைய மரியாதையை சரியற மாதிரி செய்கிற செயலை கிரிமினல் கண்டெம்ப்ட்னு சொல்லுவாங்க. பிரசாந்த் பூஷன் மேலே போடப்பட்ட வழக்கு கிரிமினல் கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட். கிரிமினல் கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் கேஸ் போடுற அளவுக்கு அவர் அப்படி என்ன தான் பண்ணார்? அவர் 2 ட்வீட்டை தன்னுடைய ட்விட்டர் அக்கௌண்ட்டில் மென்ஷன் பண்ணுறாரு. முதல் ட்வீட் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்தியாவுடைய சீஃப் ஜஸ்டிஸ் சுப்ரீம் கோர்ட்டை லாக்டவுன் மோடில் வச்சுருக்காரு. அந்த சமயத்தில் ஒரு பிஜேபி லீடர் நாக்பூரில் இருக்கிற ராஜ்பவன் வீட்டில் 50 லட்ச ரூபாய் பைக் மேலே ரைட் பண்ணிகிட்ருக்காரு. ஓகே, இது எப்படி இருக்குன்னா, இந்தியன் சிட்டிசனுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸை ஆக்சஸ் பண்ண முடியாமல் சுப்ரீம் கோர்ட் அவங்களுடைய ஜஸ்டிஸை டினைட் பண்ணுது அப்படின்னு ஃபஸ்ட்டு ட்வீட்டை போடுறாரு. ஸோ இந்தியாவுடைய சீஃப் ஜஸ்டிஸ் 50 லட்ச ரூபா வண்டியை ஓட்டினாரா, அவர் மாஸ்க் போட்டுட்ருக்காரா, ஹெல்மெட் போட்டுட்ருக்காரா, இது எதுவுமே சுப்ரீம் கோர்ட் வெரிஃபை பண்ணலை. ஆனால் ஜஸ்டிஸ் டினைட் பண்ணிட்டாங்க சுப்ரீம் கோர்ட் அப்படின்னு சொல்கிறது சுப்ரீம் கோர்ட்டை ஆத்திரமாயிடுச்சு. தன்னுடைய 2வது ட்வீட் என்ன சொல்ல வர்றாருன்னா, வரலாற்று ஆய்வாளர்கள் இந்தியாவுடைய வரலாற்றை ஃப்யூச்சரில் எழுதுகிறாங்க அப்படின்னா, கடந்த 6 வருஷத்தில் இந்தியாவில் ஃபார்மல் எமர்ஜென்சி இல்லைனாலும் இந்தியாவில் இருக்கிற டெமோக்ரஸி டிஸ்ட்ராய் பண்ணப்பட்டிருக்கு. இந்த டிஸ்ட்ரக்ஷனுக்கு முக்கியமான காரணம் சுப்ரீம் கோர்ட். அதுலேயுமே மேஜர் ஆர் மோர் பர்டிகுலர் ரோல் ப்ளே பண்ணது கடந்த 4 சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அகெயின் ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட். இந்தியாவில் எமர்ஜென்சி இருந்ததா இல்லையா, டெமோக்ரஸி இருந்ததா இல்லையா, இதை பற்றிலாம் சுப்ரீம் கோர்ட் பேசவே இல்லை. ஆனால் கடைசி ஸ்டேட்மெண்ட், இந்த டெமோக்ரஸி டிஸ்ட்ரக்ஷனுக்கு காரணம் சுப்ரீம் கோர்ட், மோர் பர்டிகுலர்லி ரோல் ஆஃப் 4 சீஃப் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொன்னது தான் சுப்ரீம் கோர்ட்டை இன்னமும் ஆத்திரப்படுத்தியிருக்கு. இந்த 2 ட்வீட்டை அடிப்படையாக வச்சு தான் அவர் மேலே கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் கேஸ் போடப்பட்டிருக்கு. இப்போது பிரசாந்த் பூஷன் சொன்ன அந்த 4 சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா யார், அவங்க எந்த அடிப்படையில் டெமோக்ரஸியை டிஸ்ட்ராய் பண்ணியிருக்காங்க? முதல்ல ஜஸ்டிஸ் கேஎம். இவர் பீரியடில் அருணாச்சல் பிரதேசத்தில் சிஎம்மாக இருந்தவர் தான் கலிகோ புல். இவரை கிராஸ் செஷனில் அவர் ஆட்சியை கவிழ்த்துட்டாங்க. நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன்.
இதை எதிர்த்து அவர் சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணுறாரு. சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் நடந்துகிட்டே இருக்கும்போது தற்கொலை பண்ணிக்கிறார். அவருடைய சூசைடல் நோட்டில் என்ன எழுதுறாருன்னா, இந்தியாவுடைய சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் உட்பட பல கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் என்கிட்ட பல கோடி லஞ்சமாக கேட்குறாங்க, அதை கொடுக்குற அளவுக்கு என்கிட்ட தெம்பில்லை, ஐம் ஆர்டினரி சிட்டிசன்ஸ், இந்த மாதிரி ஒரு நாட்டில் நான் இருக்க விரும்பலை அப்படின்னு எழுதி வச்சு சூசைட் பண்ணிக்கிறார். ரெண்டாவது சீஃப் ஜஸ்டிஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா தீபக் மிஸ்ரா. இவர் பீரியடில் இந்தியா ஹிஸ்ட்ரியிலேயே நடக்காத ஒரு சம்பவம் நடந்துடுச்சு. என்னென்னா, அந்த சமயத்தில் தான் ரூலிங் பார்ட்டியோடைய சப்போர்ட்டோட பார்லிமெண்ட் மெம்பர் ஆகி இப்போ அவர் பார்லிமெண்ட்டில் இருக்கிறார். அண்ட் கடைசியாக சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் யாரை பிரசாந்த் பூஷன் மென்ஷன் பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, இப்போது ப்ரெசன்ட் ஆக்டிங்கில் இருக்கிற சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் பாப்டே. ஓகே, அவரை தான் நம்ம அந்த பிஜேபி லீடருடைய பைக்கில் பார்த்தோம். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பிரசாந்த் பூஷன் சொன்னது சரியா தப்பா, அவருக்கு சப்போர்ட் பண்ணலாமா வேணாமா, இல்லை அவருக்கு தண்டனை கிடைக்கணுமா, இல்லை தண்டனை கிடைக்குமா கிடைக்காதா, இதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம். பிரசாந்த் பூஷன் சுப்ரீம் கோர்ட்டை பொறுத்தவரையில் குற்றம் செய்தவர் அப்படின்னு ப்ரூவ் ஆகி போச்சு. ஸோ சுப்ரீம் கோர்ட் சொன்னதை தாண்டி டிஸ்கஸ் பண்ணுற ரைட்ஸ் நமக்கு இல்லை. ஓகே, ஆனால் இந்த கேஸில் 2 முக்கியமான ஃப்ளாஸ் இருக்குது. முதல் ஃப்ளா, இந்த கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் அப்படின்ற ஒரு கான்செப்டே பிரிட்டிஷில் இருந்து தான் நம்ம அடாப்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, 1765 பிரிட்டிஷில் ஒரு கேஸ் நடக்குது, ரெக்ஸ் விசஸ் ஹல்மா. இந்த கேஸை அடிப்படையாக வச்சு தான் கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் என்றது மேண்டேட்டரி அப்படின்னு லண்டன் சுப்ரீம் கோர்ட் சொல்லுது. என்னன்னா, கோர்ட்டுக்குன்னு மரியாதை இல்லைன்னா கோர்ட்டை எல்லாரும் மிஸ்யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ கோர்ட் மரியாதையை யார் மீறுறாங்களோ அவங்க மேலே கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் வழக்கை தொடரலாம் அப்படின்ற ஒரு கான்செப்ட். பட் இந்த சேம் கான்செப்டை சேம் பிரிட்டிஷ் என்ன சொல்லிட்டாங்கன்னா, 2013 கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட்டை விட ரைட் டு ஸ்பீச் இம்பார்ட்டண்ட். ஸோ அப்படின்னு 2013 கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் அப்படின்ற ஒரு கான்செப்டையே பிரிட்டிஷ் அபாலிஷ் பண்ணிட்டாங்க. பட் இந்தியா இன்னும் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. ரெண்டாவது ஃப்ளா, த ப்ரொசீஜர் ஃபார் கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட். ஒரு இண்டிவிஜுவலை எதிர்த்து கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் அப்படின்ற ஒரு கேஸை சுப்ரீம் கோர்ட்டில் ஃபைல் பண்ணணும் அப்படின்னா அட்டார்னி ஜெனரலுடைய பெர்மிஷன் வேணும். மகேஸ்வரி அப்படின்ற ஒரு அட்வொகேட் பிரசாந்த் பூஷன் அப்படின்ற ஒரு இண்டிவிஜுவல் மேலே கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் கேஸை ஃபைல் பண்ணி இருக்காங்க. அப்படி ஃபைல் பண்ணப்பட்ட கேஸுக்கு அட்டார்னி ஜெனரலோடைய பெர்மிஷன் கொடுத்துருக்காங்களான்னு பார்த்தா இல்லை. அப்போது எப்படி இந்த கேஸை சுப்ரீம் கோர்ட் எடுத்தாங்க அப்படின்ற கேள்வி வரும்போது சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் மகேஸ்வரியோடைய பெட்டிஷன் அடிப்படையில் எடுக்கலை, நாங்கள் சுவோ மோட்டோவை தான் கேசஸ் எடுத்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஜட்ஜ்மெண்ட்டை நம்ம படித்து பார்த்தா ஆன் த பெட்டிஷன் கிவன் பை அட்வொகேட் மகேஸ்வரி அப்படின்னு ஜட்ஜ்மெண்ட்டில் ஆரம்பத்திலேயே இருக்குது. ஸோ இது ரெண்டாவது ஃபால்ஸ். இப்போது நீங்கள் சொல்லுங்கள், ஆஸ் அ சிட்டிசன் ஆஃப் இந்தியாவை ஆன்சர் பண்ணுவோம். இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை பொறுத்தவரையில் பார்ட் 3 ஆர்டிக்கல் 19(1)A ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அப்படின்றது நமக்கு எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் உண்மையாக நமக்கு அந்த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சஸ் இருக்கா? கமெண்ட் செஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் நியூஸஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபார் இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன். தேங்க்யூ.